ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 37வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 37வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் கர்ப்பமாகி இறுதி வாரமாக கூட இருக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு பிரசவம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்திலையோ இல்லை அடுத்த 2 வாரத்திலும் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரசவம் குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். குழந்தை இந்த டைமில் முழுமையாக வளர்ந்துருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்களோட சிறிய குழந்தை எந்த சிரமமும் இல்லாமல் வெளி உலகுக்கு வரலாம். இந்த 37வது வாரத்தில் கர்ப்பம் முடிவுக்கு வரலாம். ஆனாலும் குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர வேணும். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே குழந்தை 1/2 ounce வரைக்கும் பெறுவாங்க. அதாவது கொழுப்பை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பிறக்கும்போது கூட குண்டாக இருப்பாங்க ஒரு சில குழந்தை அவங்கள மூடி இருக்க படலம் போல் இருக்கிறது இப்போ மாறி இருக்கும். உங்களோட குழந்தை தலைகீழாக திரும்பியிருப்பாங்க. உங்கள் குழந்தையோட கால் நகங்கள் அவங்களோட கால் விரல்கள் மூடி இருக்க அளவுக்கு வளர்ந்துருக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு நகங்கள் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் உங்கள் குழந்தை உறிஞ்சுதல் விழுங்குதல் போன்ற திறன்கள்லாம் வளர்த்துருப்பாங்க. உங்களோட தொப்புள் கொடி குழந்தையோட உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிகளுடன் பம்பு செய்ய தொடங்க ஆரம்பிக்குது. இதனால் குழந்தை பிறந்த பின்னாடி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுலேருந்து எதிர்த்து போராட உதவுது. குழந்தை பிறந்த பின்னாடி நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறது மூலம் இன்னமும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தையோட நுரையீரல் முழுமையாக செயல்படுறதுனால குழந்தை வெளிவர தயாராக இருப்பாங்க. குழந்தை வெளிப்புற காற்றை சுவாசிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. குழந்தையோட வெயிட் 2.8 கிலோகிராம் இருக்கலாம். அவங்க 19.1 அங்குல நீளமும் இருக்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்தே உங்களுக்கு நோய் தொற்றுலேருந்து கர்ப்பப்பையை பாதுகாக்க சளி போன்ற திரவம் வெளியேறும் உங்கள் யோனி பகுதியிலேருந்து. இதுவே நீங்கள் லாஸ்ட் வாரத்தில் இது இளஞ்சிவப்பாகவோ இல்லை ரத்தம் தேய்ந்த கலர்ந்த சளி போன்ற ஒரு திரவமாகவோ இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிரசவம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது அர்த்தம். ஒரு சில மணி நேரங்களில் குழந்தை பிறக்கலாம், இல்லைன்னா ஒரு சில நாட்களில் பிறந்துடும். இந்த வாரத்தில் பொய்யான பிரசவ வலி இருக்கும். இது முன்கூட்டிய வாரங்களை தொடர்ந்து விட இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் இறுகப்படுவதை நீங்கள் அனுபவிக்கலாம். இது 10லேருந்து 20 நிமிடம் வரைக்கும் இருக்கலாம். இது பொய்யான வலியா இல்லை பிரசவ வலியா அப்படின்றத அப்பப்போ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். இந்த வாரத்தில் உங்கள் அம்னியோட்டிக் திரவத்தில் மாற்றம் ஏற்படும். அதாவது அம்னியோட்டிக் திரவம் குறைவாக இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் அம்னியோட்டிக் திரவம் அதிகமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் பொதுவானதாக இருக்கும். குழந்தைக்கு இடமளிக்கும் வகையில் கர்ப்பப்பை விரிவடைகிறதுனால வயிற்று அல்ல உடலுக்குள் இருக்கும் பல உறுப்புகளுக்கு எதிராக அழுத்தம் ஏற்படுத்துது. இதனால் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் ஏற்படும். உங்களுக்கு இடுப்பு வலியும் கீழ் முதுகு வலியும் தொடர்ந்து இருக்கலாம். இதனால் உங்கள் அடி வயிற்றில் கூடுதல் அழுத்தம் ஏற்படும். உங்களோட இடுப்பு வலி நீங்கள் நடக்கிறத கடினமாக்கும். இதை குறைக்க இளம் சூடான நீரில் குளிங்க. மூச்சு திணறல் இந்த வாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் இது குறையலைன்னா நுரையீரலுக்கு எதிராக அழுத்தி சுவாசத்தை இன்னும் கடினமாக்கலாம் குழந்தை. இந்த நிலையில் நேராக நிமிர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட சிரமமாக இருக்காது. ஒரு சிலருக்கு குமட்டல் ஏற்படலாம். கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்குமே குமட்டல் இருக்கும். இந்த டைமில் உணவை பகுதியாக பிரித்து நீங்கள் எடுத்துக்கணும். தூங்குறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்படியே தூங்கினாலும் கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக சுவாசத்தில் மாற்றங்கள் ஏற்படும். இதனால் நாசி பாதையில் உள்ள சளி சவ்வுகள் வறண்டு போகிறதுனால உங்களுக்கு குரட்டை ஏற்படும். அதாவது கர்ப்பப்பை வாயில் அதிகரித்த உணர்வு திறன் காரணமாக 37வது வாரத்தில் லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்கலாம். அதாவது ரத்தம் கலந்த ஒரு லைட்டாக வெள்ளப்படுறது இருக்கும். இது பொதுவானது தான். சிலருக்கு எரிச்சல் காரணமாக ஏற்படும், உடலுறவு காரணமாகவும் ஏற்படும். குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளே நகர்றதுனால உங்களோட எடையின் அளவும் மாறி இருக்கும். உங்களோட 2 கால்களிலே எடை சமமாக வச்சுக்கணும். காலை நன்றாக ஊன்றி நிற்கணும். இடுப்பை முன்னோக்கியோ இல்லை பின்னோக்கியோ சாய்க்காமல் இருக்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் பொருட்கள்லாம் தூக்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியும் புரோட்டீனும் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுபோல் தேவையான நடைப்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு சோர்வசம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.